இப்படி குருமூர்த்தியை பார்த்து பெரியார் எதிரினியோ, ரஜினி பார்த்து சொன்னியோ, நிர்மலா சீதாராமன் 13-14 சின்ன வந்ததோ, அது மாதிரி இங்க போயிட்டு விஜய் எதிரிங்க. விஜய் போடுறதுக்கு எதிரி உனக்கு வேணா எதிரி நடக்கலாம், இந்த அமைப்புக்கு என்ன எதிரி? நவம்பர் 27 மாவீரம் போட்டதுன்னு ட்வீட் போறாரு. நம்ம அளவுக்கு வர முடியாது அவரால். அவர் இந்த அரசியல பின்னாடி கூட வரலாத போகலாம். நம்ம அந்த உணர்வால் கட்சி கட்டமைக்கணும். ஆனா இந்த சமூகத்தில் திமுக போட்டுதான் மாவீரம் போட்டுறதுன்னு. ஆனா போட்டாரா இல்லையா? அப்ப அவர் கூட என்ன பிரச்சனை உனக்கு? ஏனென்றால் கட்சியினுடைய அடித்தட்டில் இருப்பவர்கள் எல்லாம் 70 விழுக்காடு பேர் விஜயனுடைய கட்சியில் சேர்ந்து விட்டார். இன்னைக்கு விஜய் தான் எதிரிங்க. அதுதான் எனக்கு அதுக்குதான் நான் மெயினா உங்ககிட்ட நேர்காணல் எடுக்கணும் கூப்பிட்டதே. என்ன ஆட்சி அவருக்குன்றதான் கேட்க. விஜய் 15 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டாரா? ஈழ படுகொலைக்கு அவர் தான் காரணமா இருந்தாரா? நீட் அவர் தான் கொண்டு வந்தாரா? சிஏஏ திட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தாரா? 8 வழி சாலை அவர் தான் கொண்டு வந்தாரா? பரந்தூர் விமான நிலையத்தை அவர் தான். ஏன் மூளை இருக்குதா உங்களுக்கு? எங்க பசங்களை எங்க கொண்டு போய் நிறுத்துறீங்க நீங்க? நாங்க அப்ப கூட சொன்னோம், விஜயோட இணக்கமாக இருப்பது கூட நல்லதுதான்.